72/60 இல்லையா? இன்வெஸ்ட்மென்ட்னா செல்லிங் பிரைஸ் தானே. நீ கீழ தானே இன்வெஸ்ட்மென்ட் போடணும். அதான் 72க்கு தானே வாங்கியிருக்கான். ஓகே, ஓகே, ஓகே. எடுத்திருக்கான். ஓகே, ஓகே. ம். ஓகே. ம், ம். ஓகே. ப்ரோ நியூமரேட்டர்ல ஆக்சுவலா என்ன இருக்கணும்? இந்த ரிசீவ் பண்ணது வந்து அந்த செல்லர் ரிசீவ் பண்ணதா? ஓகே. ம், ம். ம். அப்போ 1200 அவன் ரிசீவ் பண்றான். ஓகே. 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 ம். ஓ! ஃப்ரம் லைக் கஸ்டமர்ஸ். ஆல்ரைட். ஓகே. சரி, ஓகே. புரிஞ்சுச்சு. 1000. ம். ம்.
தான் வருமா? ப்ரோ வரல ப்ரோ. ஓகே. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வரலையா? சரி விடுங்க. இன்னொரு சம் போவோம். இப்போ இந்த சம் யாரோ போட்டிங்களா? இந்த 2 சம் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். ஹலோ, கேக்குதா? கேக்குதா? இப்போ கேக்குதா? இந்த 2 சம் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருந்தேன், யாராவது போட்டிங்களா? இல்ல. சிவா ப்ரோ, நீங்கள் போட்டிங்களா? இல்லைடா. இந்த 2 சம் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன் ப்ரோ. அப்படியே கொடுத்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ இதுக்கு முன்னாடி சம்ல வரல 1200 ப்ரோ. லைக் ஆமாம் 1000 ப்ரோ, போட்டா வரல. அது என்னன்னு தெரியல. இட்ஸ் நாட் ஆக்சுவலி கம்மிங். வரணும். லைக் 200 ml ஃபார் எவ்ரி லிட்டர். ஃபார் எவ்ரி லிட்டர்னா ஃபார் எவ்ரி லிட்டர் சொல்லிட்டாங்களா? அப்போ அப்போ தப்பில்ல, அது கவனிக்கல. ஸோ 200 ml ஃபார் எவ்ரி லிட்டர்னா 1 லிட்டர், அதாவது 1000 ml வந்துட்டு அவன் அதாவது எப்படி சொல்றது, அவன் வாங்கினானா ஆமா. அதுக்கு 800 1000 by ரூபா. 800 தான் போடணும். ம், புரியுதுல? அது ஏன் புரியுதுல? அது புரியுது. அப்போனா ஃபார் எவ்ரி லிட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, ம். அப்போனா அதனால இங்கே 1000க்கு 200 ml அப்படின்னு பண்ணி ம். சரி. 1200 போட்டு அதுக்கு பண்ண முடியாது நம்ம. ஆமா. அப்படி வராது. அதனால ம். ஓகே. ஓகே, இது போட்டிருந்தீங்கன்னா இதை வந்துட்டு ஈஸியான மெத்தடில் போடுவேன். இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதுவும் இல்லாமல் அந்த மெத்தட்லையும் போட்டு காமிக்கிறேன், ஈஸியான மெத்தட். பெருசாக போவோம் ஆக்சுவலி நம்ம இது மாதிரி போட்டால். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டியூ டு இது கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கிறுக்காக கொடுத்துருப்பாங்க. டியூ டு டவுன்ஃபால் இன் மார்க்கெட், ஏ வந்துட்டு ஒரு ஆள், ஏ செல்ஸ் மேங்கோஸ் டு பி. ஸோ டவுன்ஃபால் இன் மார்க்கெட்னா அதுக்கு டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு மேங்கோஸ் வந்து மேங்கோஸ்க்கு டிமாண்ட் கம்மியாயிடுச்சு, அதனால் வந்துட்டு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுது. அவன் என்ன பண்ணுவான்? அப்போது ரேட்டை கம்மி பண்ணி வைப்பானா? யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னா ரேட்டை கம்மி பண்ணுவேன், வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை கம்மி பண்ணி விற்கிறான். ஸோ ஏ செல்ஸ் மேங்கோஸ் டு பி சேயிங் ஃபார் எவ்ரி 12 மேங்கோஸ் கவுண்டர்ஸ் இட். ஸோ 12 மேங்கோ வாங்கினா நீ 8 மேங்கோக்கான காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி விற்கிறான். ஆனால் அந்த விற்ற அன்னைக்கு நைட்டே ஏன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, அந்த மேங்கோஸ்க்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
திருப்பி என்ன பண்ணுறான், ஏ பி கிட்ட போயிட்டு நான் கொடுத்த மேங்கோலாம் திருப்பி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பி என்ன சொல்கிறான்னா, ஃபார் எவ்ரி 8 மேங்கோஸ் கவுண்ட் as 12. ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. ஸோ பி வந்துட்டு என்ன பண்ணணும், பொதுவாக டிமாண்ட் ஜாஸ்தி ஆனால் அந்த ப்ராடக்டோட ரேட்டை விட ஜாஸ்தி ரேட்டை தான் விற்பாங்கம்மா எப்போவுமே ட்ரேடர்ஸ். ஏன்னா அதுதான் வழக்கம். இப்போ ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாக தேவைப்படுதுன்னா அப்போ தான் ரேட்டை ஜாஸ்தி விற்பாங்க, அப்போ தான் லாபம் பார்க்க முடியும். ஸோ டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதால 8 மேங்கோ நீ வாங்கினா அதுக்கு 12 மேங்கோக்கான காசை நீ கொடுத்தா தான் 8 மேங்கோவே உன்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறான். ஸோ இதில் வந்துட்டு ஏக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குமா லாஸ் இருக்குமா? லாஸ். லாஸ் தான். ஸோ அவன் விற்கும் போதும் லாஸு, அவன் வாங்கும் போதும் லாஸு. ஸோ 2 வாட்டி லாஸ் ஆகுது எனக்கு பாவம். ஸோ தெளிவாக எழுதிடலாம், ஏ செல்லிங் டு பி. ஏன்னா இப்போது நம்ம லைக் ஏ செல்லிங் டு பி ஏன் எழுதுறோன்னா, வெறும் செல்லிங் பையிங் மட்டும் எழுதணும்னா நம்ம யார் வாங்குறா யார் விற்கிறான்னு தெரியாது. ஏன்னா 2 பேரும் வாங்குறாங்க, பியும் வாங்குறாங்க பியும் விற்கிறாங்களா. ஸோ நான் தெளிவாக எழுதுறேன், ஏ வந்துட்டு விற்கிறான் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஏ விற்கும் போது லைக் ஜென்ரலாக இப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், டிமாண்ட் கம்மியாக இருக்கிறதால ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறான்னா, 12 மேங்கோஸ்க்கு வாங்கினா 8 மேங்கோஸ்க்கான காசு கொடுக்குறோம், ஒரு ஆஃபர் கொடுக்குறான். ஓகே, ஆஃபர் இல்லாமல் ஒரு காசு இருக்கும்ல, அந்த காசு 8 மேங்கோஸ்க்கான காசு வந்துட்டு நான் எழுதிக்கிறேன் இங்கே. சே X rupees வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ தென் 12 மேங்கோஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கும், x/8 × 8 × 12 வருமா? இது வந்துட்டு நான் போட்ட மெத்தடு. இது மாதிரி நிறைய மெத்தட் போடலாம். இப்போ நான் 12 மேங்கோஸ் கண்டுபிடிச்சி போடுறேன்னா அந்த மாதிரி ஒரு மேங்கோ கண்டுபிடிச்சி நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆஃபர் கொடுக்குறான். ஸோ 12 மேங்கோஸ் வந்துட்டு 8 மேங்கோஸ்க்கான ரேட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ 12 மேங்கோஸ்க்கான ரேட்டு இப்போ எவ்வளோ? x/8 ஆஃபர் இது வந்துட்டு இது வந்து பிஃபோர் ஆஃபர். B selling to A. இல்லை ப்ரோ, பிஃபோர் ஆஃபர் அதே தான் ஏ செல்லிங் டு பி தான். இது வந்துட்டு ஆஃப்டர் ஆஃபர். ஆஃபர் இல்லாமல் அவன் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பான் அப்படின்னா 8 மேங்கோ X ரூபாய்க்கு, 12 மேங்கோ வந்துட்டு இந்த ரூபாய்க்கு. இந்த 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 ஆஃபர் போட்டோன்னே, இந்த ஆஃபர் இருக்குல்ல, ஸோ இது போட்டோன்னே இது ஓகேவா. அப்போ 12 மேங்கோஸ்க்கான ரேட் எவ்வளோ? X. எக்ஸ். இப்போ 8 மேங்கோஸ்க்கான ரேட்டு எவ்வளோன்னு எழுதிக்கிறேன். x/12 × 8. ஓகே, இப்போ செல்லிங் கதை முடிஞ்சிடுச்சு. ஓகே, இதுதான் வந்துட்டு லைக் 8 மேங்கோஸ்க்கான ரேட்டு, அதாவது கவுண்ட் as 8 சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் 12 மேங்கோ வாங்கியிருக்கான், 8 மேங்கோக்கான ரேட்டு தான் கொடுத்துருக்கான். இதுதான் வந்துட்டு 8 மேங்கோக்கான ரேட். இது வந்துட்டு எவ்வளோ செல்லிங்கில். ஸோ இது வந்துட்டு இதுவாக வச்சுக்கலாம், செல்லிங் ரேட்டாக வச்சுக்கலாம். இப்போது ஏ வந்துட்டு திருப்பி வாங்குறான், ஏ பையிங் ஃப்ரம் பி. ஓகே, இங்கே வந்துட்டு ஏவை பற்றி தான் பேசுறதால ஏ தான் வந்துட்டு மெயின் கேரக்டராக இங்கே எடுத்திருக்கேன். பி செல்லிங் திருப்பி எழுதலை, ஏ பையிங் எடுத்திருக்கேன். ஓகே, நான் ஏவை பற்றி தான் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கணும். இங்கே வந்துட்டு இப்போது சாதாரணமாக இதுக்கு முன்னாடி லைக் அதான் பிஃபோர் ஆஃபர் வந்துட்டு 12 மேங்கோஸ்க்கான ரேட் வந்துட்டு இதுவா. இப்போ 12 மேங்கோஸ்க்கான ரேட்டு இங்கே எழுதிக்கிறேன், x/8 × 12 திருப்பி எழுதிக்கிறேன். அப்போ 8 மேங்கோ ஆன ரேட்டு, 8 மேங்கோஸ் வந்துட்டு நீ என்ன சொல்லியிருக்கான், ஃபார் எவ்ரி 8 மேங்கோஸ் கவுண்ட் as 12னா, அப்போனா 8 மேங்கோ வேணால் 12 மேங்கோட ரேட்டா, அப்போது அது அப்படியே கீழே வந்துடும். ஸோ இது ஆஃப்டர் ஆஃபர், சாரி இவனோட பியோட ஆஃபருக்கு அப்புறமா. ஆஃபர் இல்லை, இது வந்து எப்படி சொல்லுது, ஹைக், ஆஃப்டர் ஹைக். ஓகே, இது எவ்வளோ ஆகும், x/8 × 12. ஏன்னா 12 மேங்கோட ரேட்டு வந்துட்டு 8 மேங்கோஸ் வந்துருக்குல்ல. ஸோ இது எப்படி ஆயிடும், இது வந்துட்டு என்னது, காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா இங்கே பையிங்கில் ஏ பையிங்கிறதால இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே வந்துட்டு செல்லிங்கிறதால இது செல்லிங் ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். போட்டால் என்னது 8
எக்ஸ் பை 12 இன்ட்டு 8 டிவைட் பை எக்ஸ் பை 8 இன்ட்டு 12 எக்ஸ் எக்ஸ் போயிடும். பார்த்தீங்கன்னா 8/12 இன்ட்டு 8/12 இன்ச்சஸ் 0.44. இது வந்துட்டு 1ஓட கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது? எவ்வளோ கம்மியாக இருக்குது? டக்குன்னு சொல்லுங்கள் யாராவது. 6 ஆஹா இல்லை, 5 இங்கே வந்துட்டு சில்லிங் மிஸ்டேக்கில் பண்ணிவிட்டு 6 6 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான் 6 6. அது இருந்துச்சு ஆக்சுவலி அந்த கொஸ்டினில், இதில் 6 6ன்னு ஒரு ஆப்ஷன் அதை போட்டு நம்ம டக்குன்னு போட்டு டைம் சேவ் போட்டுன்னு கொண்டு போயிடுவோம். ஆனால் ஆக்சுவலி ஆன்சர் வந்து 5 5. ஸோ லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு 55%. ஓகே, இது வந்துட்டு இவ்வளோ கண்டுபிடிச்சி மண்டையை குழப்பி இது வந்துட்டு நான் வந்துட்டு மண்டையை குழப்பி யோசித்து போட்ட மெத்தட். ஓகே, ஆனால் இதில் ஃபிசிக்ஸ் வாலால் எப்படி போட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போட்டு ஒரே செகண்டில் போட்டு போயிட்டாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் அவனுக்கு லாஸ் தானே இருக்கும், கண்டிப்பாக ஆப்வியஸ்லி லாஸ் இருக்கும். எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும்? ஸோ 8/12 and 8/12 அவ்வளோதான் காசு. ஏன்னா லாஸ்னா இப்போது இங்கே பாருங்கள், லாஸ்னா 0 வந்திருக்கா. ஸோ மேலே கம்மி கீழே ஜாஸ்தி. ஸோ 8/12 தான் ஃபஸ்ட்டு கேஸில். செகண்ட் கேஸ்லேயும் அவனுக்கு லாஸ் தான் ஆகுது, நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். செகண்ட் கேஸ்லேயும் திருப்பியும் வந்துட்டு மேலே 8 திருப்பியும் கீழே 12 தான். டக்குன்னு போட்டு போயிடலாம் நம்ம, அவ்வளோதான். இந்த இடம் வந்துருச்சு, அவ்வளோதான். திருப்பி போட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா இது வந்துட்டு இது நான் பார்த்தோன்னே மறந்துட்டேன், என்னடா மீட்டர் ஸ்கேல்லாம் கேட்டிருக்கேன் அப்படின்னு. இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த மெத்தடில் போட்டிருக்கேன், பெரிய மெத்தடில் போட்டிருக்கேன். கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஷாப்கீப்பர் அட்வர்டைசஸ் செல்லிங் க்ளோஸ் 4% லாஸ். ஸோ என்னென்னா நான் 4% லாஸில் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறான். ஏன்னா அப்போ தானே வாங்குவாங்க. அவனுக்கு லாஸ்னால் நமக்கு வந்து லாபம்னு சொல்லிட்டு வாங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறான். However, by using false meter scale, he actually gains 25%. ஃபால்ஸ் மீட்டர் ஸ்கேல்னால் இவன் வந்துட்டு கிளாத்னா எப்படி சொல்கிறது, இது இல்லை ரெடிமேடாக இல்லை, இந்த இது கொடுப்பாங்க டெக்ஸ்டைல்ஸ் கிளாத்ஸு, எவ்வளோ மீட்ரு வேணுமோ கட் பண்ணி அந்த அளவு கொடுப்பாங்கல்ல, அந்த கிளாத் செல்லருங்க ஷாப்கீப்பரு. அவன் வந்துட்டு அந்த மீட்டர் ஸ்கேலில் வந்துட்டு 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் இருக்கும்ல, 100 சென்டிமீட்டர்லாம் கம்மியாக வச்சு அவன் வந்துட்டு 25% ஆக்சுவலாக வந்துட்டு கெயின் பண்ணுறான். ஓவரால் கெயின் இவனுக்கு 25% ப்ராஃபிட்டு. அப்போனா மீட்டர் ஸ்கேலோட லென்த் கேட்டிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் லென்த் ஆஃப் த மீட்டர் ஸ்கேல் கேட்டிருக்கீங்க. இப்போது காசு கிளாத்ஸு அதெல்லாம் ஓகே, லென்த் ஆஃப் த மீட்டர் ஸ்கேல் வந்துட்டு பார்த்தோன்னே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஈஸி தான் சொல்லி பையிங் எழுதிருந்தோம். அதே மாதிரியே அட்வர்டைசஸ் தானே. ஸோ 100 ஸோ லெட்ஸ் கன்சிடர் ஷாப்கீப்பர் வந்துட்டு 100 சென்டிமீட்டர் வந்துட்டு எக்ஸ் ருபீஸ்க்கு வாங்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ செல்லிங் அவ்வளோதான், பையிங் முடிஞ்சிச்சு. செல்லிங் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன அட்வர்டைஸ் பண்ணியிருக்கான்னா 104 லைக் 4% லாஸில் 104 சென்டிமீட்டர் வந்துட்டு எக்ஸ் ருபீஸ்க்கு நான் வந்துட்டு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போனா 100 சென்டிமீட்டர் வந்துட்டு எவ்வளோக்கு சேல் பண்ணுறான்? எக்ஸ் பை 104 into 100 ஃபார் 100 ருபீஸ்க்கு. ஸோ ஃபார் 100 சென்டிமீட்டர்ஸ்க்கு இது வந்துட்டு சீட்டிங் பண்ணாமல் லைக் ஃபால்ஸ் மீட்டர் ஸ்கேல் இல்லாமல் ஒழுங்காக விற்றான்னா இவ்வளோக்கு தான் சேல் பண்ணணும் ஆக்சுவலி. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சீட்டிங் பண்ணுறான். ஓகே, வந்துட்டு 100 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணாமல் 100 சென்டிமீட்டர் கம்மியாக யூஸ் பண்ணுறான். அது எவ்வளோ நமக்கு தெரியாது. லெட்ஸ் கீப் இட் அஸ் ஒய். ஓகே, ஸோ ஒய் சென்டிமீட்டர் வந்துட்டு 100 சென்டிமீட்டர் சொல்லி விற்கிறானா, ஸோ 100 சென்டிமீட்டர் ரேட்டிங் வந்துடும். எக்ஸ் பை 104 into 100 ருபீஸ். ஓகே, ஸோ ஒய் சென்டிமீட்டருக்கு எவ்வளோனா அப்போ 100 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ இருக்கும்? ஏன்னா நம்ம ஒரே குவான்டிட்டியில் எடுத்துக்கிறேன், நம்ம சொல்லியிருக்கேன்ல முன்னாடி, ஒரே குவான்டிட்டியில் வச்சு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். வித்தியாசமாக இப்போது 5 ஆரஞ்சுக்கு வாங்கிட்டு 10 ஆரஞ்சுக்கு வந்துட்டு நம்ம செல்லிங் அப்படின்ட்டு
கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 100 சென்டிமீட்டருக்கு நான் வந்துட்டு இதுவாக வச்சுக்கிறேன், கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறேன். ஸோ 100x divided by 104y. Bro, why are we taking y centimeter as என்னது எதுக்கு லைக் செல்லிங் ஓகே 100 சென்டிமீட்டர் வந்து அவ்வளோக்கு விற்கிறான். ஆனால் That அவன் is வந்து what he கம்மியாக has யூஸ் பண்ணுறான். advertised. ஹவர் பை யூசிங் ஃபால்ஸ் மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி அவன் வந்துட்டு ஓ லாபம் அது பார்க்குறான். வந்து அன்னோன்னால அது எவ்வளோ, ஆனால் அந்த மீட்டர் ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ 100 கம்மியாக இருந்தால் தான் அவனுக்கு வந்துட்டு ஆனால் ப்ராஃபிட் கிடைக்கும். அது நமக்கு தெரிஞ்சிச்சு, அந்த 100 கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அப்படி இருந்தால் தான் அவனால் கெயின் பண்ண முடியும் ப்ராஃபிட். ஓகேவா? அது வந்து நமக்கு இப்போ ஒயின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒயின்னு எடுத்து ஒய்க்கு இவ்வளோ ருபீஸ்னா 100 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இங்கே வந்துட்டு இது செல்லிங் ப்ரைஸ். 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான், 100 ருபீஸ் வாங்கியிருக்கான், 100 ருபீஸ் விற்றுருக்கான். கான்ஸ்டன்ட் குவான்டிட்டிக்கு கொண்டு வந்தேன். ஓகே, இப்போ வந்துட்டு போட்டால் வந்து எஸ்பிபிசிபி போட்டால் இது எக்ஸ் சாரி இது எல்லாத்தையும் எக்ஸால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். விச் இஸ் ஒரு ஆன்சர் வரும். அது வந்துட்டு நான் போட்டேன் 1.25 வரும். ஓகே, இது நான் போட்டே காமிச்சேன். எக்ஸ் எப்படி கேன்சல் பண்ணிட்டு 100x divided by 104y into 100. ஓகே, divided by x. ஓகே, x போயிடும். 100 by 104 10,000 divided by 104 வந்துட்டு 96.15 divided by y. ஓகே, இது வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஓவரால் கெயின் வந்துட்டு 25% தான். ஸோ 25%னா எவ்வளோ இதில் எஸ்பிபிசிபியில் 1.25. 1.25. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒய்யை கண்டுபிடிச்சிடலாம். ஒய் வந்துட்டு 76.9 இது வரும். ஸோ 100க்கு பதிலாக 76.9 சென்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஏமாற்றி வந்துட்டு 25% ப்ராஃபிட் பார்க்குறோம். ஓகே, இது வந்துட்டு இதில் சொல்லிட்டேன். சாரி, இப்போ வந்துட்டு அந்த மெத்தடில் போட்டுருங்க. ஓகே, ஸோ 4% லாஸ்ன்னு சொல்லியிருக்கானா. ஸோ 4% லாஸ்னால் அப்போ அவனுக்கு எவ்வளோ இருந்திருக்கும் எஸ்பிபிசிபியில் பார்த்தோம்னா? 4% லாஸ்னால் எவ்வளோ எஸ்பிபிசிபியில் in terms of SPV? 1.6. ப்ரோ, லாஸ்னா 1-ஓட கம்மியாக இருந்து அதை வந்து 1ஆல் மைனஸ் பண்ணும். 0.6. 4% 40 இல்லை, 0.96. 0.96. 0.96. ஓகேவா? இது வந்துட்டு அவனோட லாஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கான இது. இதுக்கப்புறமா வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், ஃபால்ஸ் மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறான். ஓகே, 100 வந்து அவன் லைக் அவன் வாங்குற காசு 100 சென்டிமீட்டருக்கான காசு வாங்குறான். ஆனால் எவ்வளோ சென்டிமீட்டர் வந்துட்டு அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. அந்த ஒய்னு வச்சுப்போம், ஒய்யு. ஸோ மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து 1.25. இது புரிஞ்சா உங்களுக்கு? இவ்வளோ தான். இதை ஒரு ஸ்டெப்பு போட்டான்னா ஒய்யை வந்து கண்டுபிடிச்சோம். இவ்வளோ போட தேவையில்லை. அது புரிஞ்சான்னு பாருங்க, செகண்ட் மெத்தடில் போட்டு. இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி அவன் சொல்லியே தரல, ஃபிசிக்ஸ் அளவில் தான் பார்த்தேன். இதெல்லாம் சொல்லியே தரல அவன். இதெல்லாம் வந்துட்டு நானே மண்டையை குழப்பி எப்படி வந்திருக்கும். லைக் அவன் இந்த ஷார்ட்கட் தானே இது. ஸோ இது மாதிரி போடாமல் நார்மலாக உட்காந்து போட்டால் நமக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கலாம், அதை வச்சு போட்டால் அது எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை டிரைவ் பண்ணி இப்படி போட்டேன். இது வந்து சிம்பிளாக போட்டான். ஆக்சுவலி இதுவும் புரிஞ்சுது, பட் எதுக்கும் உங்களுக்கு புரியலன்னா அந்த மெத்தடில் சொல்லிட்டேன். இது புரிஞ்சான்னு பாருங்களேன், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறேன். இது y is equal to அது இதுவும் 76.9.
ஓகே. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் 2ல வந்துட்டு நம்ம அது லாஸ்ட் கிளாஸில் பார்த்து முடிச்சதோடது. இப்போ இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நான் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தந்தேன்ல, அந்த மெத்தடில் நீங்களே ட்ரை பண்ணி சொல்லுங்களேன். Cloth merchant purchases cloth at 80 rupees per meter and sells at 100 rupees per meter. As an offer, he gives 50% extra. Like customer வந்துட்டு 100 rupees சாரி 100 meters வாங்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க? மனோஜ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? இருக்கீங்களா? யா மனோஜ் ப்ரோ கேட்டா ப்ரோ. ப்ரோ இன்னொரு தடவை சொல்லுங்க. இது இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா? 80 rupees per மீட்டருக்கு வாங்கிட்டு 100 rupees per மீட்டருக்கு செல் பண்ணுறான் ப்ரோ. ஓகேவா? ஸோ இதை வச்சு மட்டும் பார்த்தா அவன் வந்துட்டு லாபம் தான். ஓகேவா? 80 rupees கம்மியாக வாங்கிட்டு 100 rupees. ஆனால் 50% எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுக்குறான். ஸோ அவனுக்கு ப்ராஃபிட் லாஸாக இப்போ நமக்கு தெரியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோ பர்சன்டேஜ். ஓகே, 50% எக்ஸ்ட்ரா ஃப்ரீனா இப்போ நான் வந்துட்டு 100 மீட்டர் வாங்குறேன்னா எனக்கு எவ்வளோ நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் மொத்தமாக? யாராவது சொல்லுங்க. 150. 150. ஸோ 10 மீட்டர் வாங்கினா 15 மீட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகும். மொத்தமாக எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களே ஷார்ட்கட் மெத்தட்லேயே போட்டு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் போட்டுருவீங்க ஈஸியாக. எஸ்பி பேசிக் பி இஸ் ஈக்குவல் டு 100 லைக் 100 rupees வந்துட்டு லைக் செல்ஸ்னா வாங்குறான்ல ரிசீவிங் மணி. ஸோ 100 rupees ரிசீவிங். பர்ச்சேசஸ்னா இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 80 rupees கீழே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த 50% எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுக்குறது ஆஃபரை வந்துட்டு யோசிச்சு போடுங்க. எது மேலே வாங்க? இல்லை ப்ரோ, அதுதான் அந்த 10 லைக் 100 நீங்கள் 100/150 அப்படின்னு. 150/100 தானா? இல்லை இல்லை இல்லை, ஓகே ஓகே ஓகே. இதுதான் நீங்கள் புரிய வேண்டியது. இதுதான் வந்துட்டு போன அந்த சம்மில் ஒன்று, அந்த என்ன சம்மில் மில்க் மேனா ஏதோ ஒரு சம்மில் அதே தான் நீங்கள் இன்னும் சொன்னீங்க. இது மேலே வரும். இது மட்டும் எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரியுது ப்ரோ. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓகே ப்ரோ, இவ்வளோ சொல்லி தரேன். 150 வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ காசு போடுறான். 150 வந்துட்டு காசை வந்துட்டு கொடுக்குறான். ஓகே, கிவிங் மணி. ரிசீவிங் வந்துட்டு 100 rupees. புரியுதா? 50% வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கொடுத்தானா அவனுக்கு லாஸ் தானே. ஸோ மேலே கம்மி கீழே தானே ஜாஸ்தி வரணும். அப்போ தானே வந்துட்டு கம்மியாக வரும். ஓகே ஓகே ஓகே. புரியுதா? நான் இந்த இதில் சொல்லி தந்தேன். ஸோ நான் இதில் ரிசீவிங் செல்லிங்லேயே சொல்லி தந்தது. எக்ஸ்ட்ரா எப்படி சொல்கிறது, 10 meters வந்துட்டு இது பண்ணுறான் ப்ரோ. ஓகேவா? செல் பண்ணுறான். அவனுக்கு 10 மீட்டர்ஸ்க்கான காசை வந்துட்டு வாங்கிடுவான். ஆனால் எவ்வளோ ஆக்சுவலி கொடுக்குறான் அவன்? 15 கொடுக்குறான். 10 மீட்டர்ஸ்க்கான காசு தானே அவன் வாங்குறான். ஆனால் 10 மீட்டர்ஸ்க்கான காசு தான் ரிசீவிங். ஓகே, ஆனால் இஸ் கிவிங் 15 meters. ஓகே ஓகே. 15 meters worth of money or 15 meters anything. Okay, 15 meters is giving but is receiving 10 meters. ஓகே, அதனால இப்படி மேலே மாற்றி வரும். ஓகே, ஸோ இப்படி போட்டிங்கன்னா 0.833 போகும். ஸோ 0.83 இருந்துச்சுன்னா லாஸு. எவ்வளோ லாஸ் பர்சன்டேஜ்? 17%. என்னது? 17. அதான் 0.1716. இது வந்துட்டு அதே லைக் ஒருத்தர் வந்துட்டு 4 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒருத்தர் வந்து ஒன்றும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பேரை போட்டேன். கடைசியில் அவனே லீவ் போட்டான். இது வந்துட்டு வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு சாதாரணே போடுங்க. லைக் 15 apples 10 rupees, 12 apples 12 rupeesனா ஈஸியாக போட்டுடலாம். நம்ம ஒரு ஆப்பிளுக்கு வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ்
காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு பாட்டா. ஸோ 1 ஆப்பிளுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்? ஹலோ இது ஹலோ கேக்குதா? கேக்குது. ஓகே. ஸோ பாட் 15 ஆப்பிள்ஸ் ஃபார் 10 ருபீஸ், அதுதான் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸு. ஸோ 10 ருபீஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸு ஃபார் 15 ஆப்பிள். ஸோ 1 ஆப்பிளுக்கு 10/15 வரும். இங்கே வந்துட்டு செல்லிங் வந்துட்டு 12 ஆப்பிள்ஸ் 12 ருபீஸ். ஸோ 1 ஆப்பிளுக்கு 12/12 வரும். அவ்வளோதான். இதே வந்துட்டு டப்புன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்படியே போட்டு போயிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது யோசிங்க. இது வந்துட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதுவும் ரெண்டுமே இது கொஞ்சம் குழப்பம். ஓகே, இது வந்துட்டு ஸோ 5 kg ஆஃப் கீ வந்துட்டு இஸ் பையிங் ஃபார் 300 ருபீஸ். ஆனால் வந்துட்டு 1 இஸ் கெட்டிங் ஸ்பாயில்ட். ஓகே, 1 இஸ் கெட்டிங்கில் வாங்கும் போதே வந்துட்டு கெட்டு போய் தான் இருக்குது. ஸோ அவனுக்கு தான் நஷ்டம் வாங்கினது. ஹீ செல்ஸ் த ரிமைனிங் இன் சச் வே தட் த ஹோல் லைக் மொத்தமாக அவன் வாங்கி விற்றது எல்லாத்தையும் சேர்த்து கழிச்சு பார்த்தா 10% தான் லாஸ் வந்துருக்கு. ஓகே, அட் வாட் ப்ரைஸ் பர் கேஜி? அந்த 4 கேஜியும் வந்துட்டு ஒரு கேஜியும் எவ்வளோ பர் கேஜி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ 4 கேஜியில் அந்த 1 கேஜி வந்துட்டு எவ்வளோ காசுக்கு விற்றா அவன் வந்து 10% லாஸ்க்கு மொத்தமாக அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கொஸ்டின். ஓகே, இது வந்துட்டு ஸோ எஸ்பி பை சிபி இஸ் ஈக்குவல் டு, இப்போது வந்துட்டு யோசிங்க. இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆமாம் ப்ரோ. ஓகே. சிஸ்டி அவனுக்கு புரிஞ்சுதா? என்னது? இது எப்படி இந்த கொஸ்டின் லைக் நீ போட ட்ரை பண்ணுறியா? இல்ல ப்ரோ, நான் போடல, நீ சொல்லு. ட்ரை பண்ணு. மனோஜ் ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ என்ன ஏஎஸ்கே போயிடுறாரு அடிக்கடி. இருக்கேன் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? டவுட்டே கேட்க மாட்டீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க. ப்ரோ. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாத வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது ப்ரோ. இல்லை பரவாயில்ல. இல்லை என் வாய்ஸ் ஸ்லோவாக கேட்குதுன்றீங்களா? உங்கள் வாய்ஸா? உங்க வாய்ஸ் கேட்கலையா ப்ரோ இவ்வளோ நான் பேசுனது? வால்யூம் இன்க்ரீஸ் பண்றான். இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். கேட்கலன்னா திருப்பி கேளுங்க ப்ரோ, நான் திருப்பி சொல்கிறேன். நீ வீட்டில் எனக்கு இருக்கேன், கேக்குது கத்தி ப்ரோ, பேச முடியல அப்பப்போ உங்களால். ஸ்லோவா கேக்குது ப்ரோ. அப்படியா? நான் திருப்பி என்ன புரியல, கேட்கலன்னா திருப்பி கேளுங்க, நான் சொல்கிறேன். இது ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும்? இது ஓகே ப்ரோ. ஆப்பிள்லாம் ஓகே புரிஞ்சா? ப்ரோ. இது புரிஞ்சா? இது இது ஓகே ப்ரோ. இந்த இப்போ கடைசியா சொன்னீங்களா, அது மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டு இந்த கேட்டுச்சு. இந்த கொஸ்டின் வந்துட்டு 5 கேஜி வந்துட்டு 300 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க ப்ரோ. அதில் வந்து 1 கெட்டு போயிடுச்சு. ஸோ அவன்கிட்ட மீதி வந்து 4 இருக்குது. ஓகேவா? அந்த 4த்தையும் என்ன ரேட்டில் வந்துட்டு லைக் பர் கேஜி என்ன ரேட்டில் விற்றான்னா மொத்தமாக வாங்கி விற்றதெல்லாம் வந்துட்டு 10% லாஸ் வந்துட்டு அவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ மொத்தமாக கடைசியில் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு 10% லாஸ்னா ஃப்ராக்ஷனில் லைக் எஸ்பி பை சிபியில் என்ன எப்படி ப்ரோ இருக்கும்? 0.9 உன்னைய கேட்கல. சாரி ப்ரோ புரிஞ்சுதா? எப்படி அவன் 0.9 சொன்னாங்க? 10% ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா அது 10% லாஸ்னா 10% 10. லாஸ்னா உண்டு. ஏன்னா லாஸ்னா எப்பவுமே வந்துட்டு 1ஓட கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு 1லேருந்து கம்மி பண்ணணும். ஓகேவா? 10% ப்ராஃபிட்னா 1.1 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ 10% லாஸ்ன்னு இருக்காங்க. ஸோ 0.9 இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏதோ மல்டிப்ளை பண்ணி சம்திங் இது எந்த ஆர்டரில் போட்டு ஏதோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0.9 வரும். ஸோ 1 கேஜி ஆமாம், இது 0.9 வரும். அதான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட். ஓகே, ஸோ என்ன ப்ரைஸில் வந்துட்டு அந்த 4 கேஜியும் வந்து செல் பண்ணால் அவனுக்கு 10% லாஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ போட்டியா ஒரு நான் கேஜி போடவா? இப்போ 1 கேஜி எவ்வளவு வச்சிருக்கான்னு பார்க்கணுமா ப்ரோ? இல்லை, இப்போ 4 கேஜி அவன்கிட்ட இருக்கா?
ஆ 4 கேஜியும் வந்துட்டு ஒரு காசுக்கு வித்திருப்பான். ஸோ 5 கேஜி 300 மாதிரி 4 கேஜி ஒரு காசுக்கு வித்திருப்பான். அதை வந்துட்டு டிவைட் பை 4 பண்ணா 1 கேஜிக்கு எவ்வளவு வித்திருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சலாமா? ஓகே ப்ரோ. அந்த காசு தான் லைக் டிவைட் பை 4 பண்ணா எவ்வளவு காசு வருதோ அது 1 கேஜிக்கான காசு எவ்வளவு வித்திருக்கான் அப்படின்றது. அந்த காசு தான் இங்க கேட்குறான். ஓ புரியுதா? 66 67.5ன்னு வரணும் ஆன்சர் கரெக்டா. இரு நான் போடுறேன். ஓகே. ஆ ஸோ 66 இல்ல 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 அவங்க இல்ல, ஆப்ஷன் கொடுப்பாங்க 66 67.5 65 correct தான். 67 அப்படின்ட்டு எக்ஸாக்டா சொல்லணும் 67.5. சரி இரு நான் போடுறேன். ஓகே. இங்க வந்துட்டு ஓகே ப்ரோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஈஸி தானே, நான் ஈஸி எக்ஸ்பிளைன். தான் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. மனோஜ் மைக் ஆன் பண்ணு, அப்படியே கவனி, சொல்ல சொல்ல அப்படியே ஊம்பாட்டு. என்னது? இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னீங்க எங்க காதுல என்ன தப்பா வந்து டேய் மனோஜ், இப்போ இவன் சிவராம் சொல்லி மெத்தட் படி பார்த்தேன்னா இந்த எஸ்பிசிபி தெரியுது இல்ல, மேல வந்து இது பண்றது விக்கிறது, கீழே வந்து அவன் வாங்குற காசு. ஓகேவா? ஈஸியா போடலாம் பாரு. இப்போ உனக்கு என்ன கேட்டா என்ன பிரைஸ்ல வித்திருக்கான் அப்படிங்கறது தான் கேள்வி. ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் போடும்போது இப்போ என்ன பிரைஸ்க்கு வித்திருக்கான் அப்படிங்கிறது தெரியாது, அதாவது செல்லிங் பிரைஸ் தெரியாது. மேல எக்ஸ்னு வச்சுக்க. ஓகே ஓகேவா? கீழே வந்து சிபி அவன் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்? 300. 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். முடிஞ்சா? இது ஈஸி தானே. காசு முடிஞ்சது. அடுத்து குவாண்டிட்டி. இப்போ அடுத்து சரியா, எவ்வளவு வாங்கியிருக்கான் எவ்வளவு வித்திருக்கான். ஓகேவா? கீழே வந்து எவ்வளவு காசு, இது எவ்வளவு வாங்கியிருக்கான்? 5 கிலோ வாங்கியிருக்கானா? 5. ஆமா மேல எவ்வளவு வித்திருக்கான்? 1 போயிடுச்சு, 1 கிலோ வேஸ்ட் பண்ணிட்டான், அப்ப 4. 4 அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா இதெல்லாம் சொன்னா நமக்கு என்ன வரும்? 10% லாஸ்ன்னு சொன்னாரா? மேல போட்டிருக்கா. அப்போ நமக்கு 0.9 தான் வரணும் லாஸ்டா. அதுதான் ஈக்குவல். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ x equal to கட் பண்ணா முடிஞ்சுச்சு. x equal to 67.5 வரும். ஓகே ஓகே. ரொம்ப இதா யோசிக்க வேண்டாம், சிம்பிளா யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். எஸ்பி சிபி வச்சு எவ்வளவு கொடுத்துருக்கான் வாங்கியிருக்கான் அப்படின்னே யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். இது வந்துட்டு இது இந்த மெத்தட்ல போட்டிங்களா? இன்னொரு சிம்பிளான இதோட சிம்பிளான மெத்தட்ல சொல்றேன். இப்போ 300 ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்கிட்டு எவ்வளோக்கு விற்றான்னு தெரியாது. ஸோ எஸ்பி பை சிபியே போடுவோம். ஓகே. ஸோ 300 ருபீஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்கானா? ஸோ விற்றது தெரியாது, செல்லிங் ப்ரைஸ் தெரியாது, லாஸ் வந்து 0.9. ஓகே. ஸோ இது வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சரோட டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்துட்டு மொத்தமாக லைக் 4 கிலோவையும் எவ்வளோக்கு லைக் விற்றுருக்கான் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடும். அது டிவைட் பை 4 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்படியா? ஓகே ஓகே. எது ப்ரோ இதில் போட்டிங்களா? பிரிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். 300 5 ஓகே ஓகே 240 பை 4 அப்படின்ட்டு போட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. 70 பை 4. ஓகே. இல்லை இல்லை ஆக்சுவலி இங்கே வந்துட்டு 60 வரும். சாரி, இங்கே 60 வரும். ஓகே ஓகே. இங்க வந்துட்டு நம்ம குவாண்டிட்டி இங்க எழுதிரோம்ல, 1 இங்க 4 இங்க 4 இங்க 5 எழுதிரோம். அப்பனா இங்க ஒரு இதுக்கான தான் ரேட் தான் இருக்கு. சரி சரி ரைட். இது இப்படி போடுங்க. இப்படி போட்டா உங்களுக்கு ஆன்சர் இன்னும் லைக் நான் நான் கீழ உள்ளது மாதிரி தான் போட்டேன், மேல உள்ளது வந்து நீ புரிஞ்சதை வச்சு சொன்னப்பா. ஓகே ஓகே. இது வந்துட்டு லைக் நம்ம காஸ்ட் அப்படின்ற போது நம்ம வச்சு இதுலயே போட்டுடலாம். ஸோ வித்தது இது வந்துட்டு வாங்கின 300. ஸோ ஸோ எவ்வளோ வந்துட்டு மொத்த இது இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். மொத்தமாக எவ்வளோ விற்றுருப்பான்ட்டு அதில் வந்துட்டு 4 டிவைட் பண்ணால் ஒரு இதுக்கான ரேட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ப்ரோ, புரிஞ்சுதா மனோஜ் ப்ரோ? மேல இருக்கிறது வந்து அவன் ஃபர்ஸ்ட் சொன்னால அது வந்து மொத்தமா இருக்குதுக்கா? இல்ல ப்ரோ, எதுல வேணா போடலாம். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ரெண்டுமே மெத்தட்ஸ் அப்ரோச்சிங். இங்க நம்ம x/16 போடுறோம்ல, அது வந்து நம்ம ஒரு இதுக்கு ஒரு கேஜிக்கு இவ்வளவு வாங்கிருக்கான்னு. ஆமா ப்ரோ, ஆமா ஆமா. இங்க 300 போடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம குவாண்டிட்டி வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். லைக் 4 குவாண்டிட்டி வந்துட்டு அவன் வந்துட்டு அவன் வாங்கியிருக்கான். ஆனா அவன் வந்துட்டு கொடுத்த காசு வந்து 5க்கு கொடுத்துருக்கான், 4க்கு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டோமா? அப்பனா ஒரு குவாண்டிட்டிக்கான காசு எவ்வளோ அப்படின்னு தான் இங்க எழுதணும். 300 போடக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு போடணும். எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ காசு வந்துட்டு அவன் வித்து காசு எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ரிசீவிங். ஸோ அது வந்துட்டு நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு குவான்டிட்டிக்கான. ஓகேவா? நீங்க சொன்ன இது வந்துட்டு இது வந்து நான் மொத்தமாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 கேஜி வந்துட்டு 300 வாங்கியிருக்கான்.
4 கேஜி வந்துட்டு எவ்வளோ விற்றுருக்கான் அப்படின்னு தெரியாது. 4 கேஜி விற்றது தான் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டேன். 4 கேஜியும் விற்ற எவ்வளோ காசு வருமோ அது எக்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு 300 வந்துட்டு 5 கேஜி வாங்கினது, 4 கேஜி விற்றது ஓகே. இஸ் ஈக்குவல் டு 10% லாஸ். ஓகே. ஸோ 1 கேஜி எவ்வளோ விற்றுருப்பான் அப்படின்னா மொத்தமாக டிவைட் பை 4 பண்ணால் அது வந்துடும். ஓகே ப்ரோ. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று கண்டுபிடிப்பீங்க. அது வந்துட்டு 4 கேஜி விற்றதுக்கான காசு டிவைட் பை 4 பண்ணீங்கன்னா நமக்கு 1 கேஜி எவ்வளோ விற்றோம் அப்படின்னு நமக்கு. ஓகே ஓகே. கிறிஸ்டியா புரிஞ்சாங்க? யா ஓகே. இந்த ப்ராப்ளம் ஈஸி தான், நீங்களே போட்டு சொல்லுங்க. அவ்வளோதான், இதோட முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நடத்தணும். இது நீங்கள் போடுங்க. மனோஜ் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இது ட்ரை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க. மனோஜ் நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறீங்களா மனோஜ்? தம்ஸ் அப் கொடுங்க. ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே ப்ரோ. ஈஸி தான் இது. இது வந்துட்டு பாயிண்ட்ஸு பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்காதீங்க, பர்சன்டேஜ் தான் அது பாயிண்ட்ஸு. அதுதான் 4% தான் இருக்குது, அர்த்தம் இல்லை. போட்டிங்களா? ஈஸி தான் உங்களுக்கு, கொஞ்ச நேரத்தில் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரே இதில் நடக்கிறது கிடையாது, 2 ஈவெண்ட்ஸ். இது வந்துட்டு இப்போது இது ஆல்ரெடி வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்துட்டான். இல்லை இன்கேஸ் வந்துட்டு இந்த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் கமா வராங்க, செல்லிங் ப்ரைஸ் ஆர் 10%, 10 rupees லெஸ் தென் மேனுஃபேக்சர் பர்சன்டேஜ். இது வந்துட்டு வேறு சினாரியோ, இது வந்துட்டு வேறு சினாரியோ. ஃபஸ்ட்டு கேஸ் வேறு சினாரியோ, இது வேறு சினாரியோ. அப்படி யோசிச்சு போடணும். இது ஒரே இதில் போடக்கூடாது, அதுதான் ஹிண்ட்டு. நான் போடவா இல்லை நீங்கள் போடுறீங்களா? நீங்களே போடுங்க. நீங்கள் ப்ரோ, சிவா ப்ரோ, சித்தியா நீங்களாம் போடுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? வெயிட் பண்ணுவா. கொஸ்டின் காட்டுங்க, கொஸ்டின் தூக்கி விட்டீங்க ப்ரோ. இல்லை நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை எதாவது ரியாக்ட் பண்ணுறீங்களா, டைப் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியலையா, அதனால பார்த்தேன். ஹரிஸ் பைய கூட சேராதீங்க ப்ரோ, இப்படிதான் பல பழக்கம் வரும். ட்ரை பண்ணுறீங்களா சித்தியா? ட்ரை பண்றேன் ப்ரோ. ஓகே ஓகே. கிளாரிஃபிகேஷன் இருக்கு ப்ரோ. क्वेश्चन மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கேக்குறது கரெக்ட்டான்னு மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து 20% ப்ராஃபிட்ல விக்கிறான். ஓகேவா? ஓகே விக்கிறான். இஃப் போத் காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ் ஆர் 100 rupees லெஸ் ஈச் அப்படினா அது தெளிவா சொல்லுங்க. ரெண்டுத்தையுமே வந்துட்டு 100 rupees லெஸ் வேண்டதுல இருந்து. ஓகே சரி ரைட். செல்லிங் பிரைஸும் வந்துட்டு லெஸ் பண்றாங்க, காஸ்ட் பிரைஸும் வந்துட்டு 100 rupees ஓகே லெஸ் பண்றாங்க. then பண்ணா வந்துட்டு of profit would have been 4% more than the first case. அப்பனா first case ஓட 4% அதிகமா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும். எந்த காஸ்ட் பிரைஸ். ஓகே ப்ரோ, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ப்ரோ, டக்குனு போட்டுருங்க. 5 நிமிஷமா?
5 நிமிஷம்னா 2 நிமிஷம் போடுங்க போதுமா? போடுங்க, நீங்க போடுங்க. ப்ரோ நீ போட்டியா? நீ சொல்லு சிஸ்டியா. இல்ல நான் போடல, ஒரு நிமிஷம் இரு. போட்ட நீ இப்பதான். இல்ல அது நான் லூஸ் மாதிரி கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு 500 ஆன்சர் வந்துச்சு, பட் அது தப்பு. அது கரெக்டாக தெரியலையே, இல்லை நான் வேற போடலையே. ப்ரோ நான் ஒரு கேஸ் வச்சே போட்டுட்டேன். ஐ தாட் ஓகே காஸ்ட் பிரைஸ் வந்து 100 மைனஸ் செல்லிங் பிரைஸ் நினைச்சேன். இல்ல இல்ல இது இங்க ஓகே கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க ஒரு அண்ட் வரும் ஆக்சுவலி. ஓகே. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். போட்டு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கண்ணா. ப்ரோ மனோஜ் ப்ரோ நீங்க போடுங்க ப்ரோ. இப்போ புரிஞ்சா உங்களுக்கு கொஸ்டின்? கொஸ்டின் புரியுது ப்ரோ. போடுங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து கடைசி அவனுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வந்துருக்கு ப்ரோ? கடைசியா ப்ராஃபிட் வந்து 4% மோர் தென் 20% ப்ரோ. அப்பனா எவ்வளோ? 24%. 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆமா, 24% தான் எஸ்பி பை சிபியில் எவ்வளோ இருக்கும்? 1.24. அவ்வளோதான், அதை வச்சு போடுங்க. 300 ஆன்சர் சொல்லு. போட்டு சொல்கிறேன். நீங்கள் இல்லையா? போட்டுருங்க ப்ரோ. சிவா ப்ரோ இது எனக்கு தெரியல, எனக்கு நான் போட்டு சொல்கிறேன். சிவா ப்ரோ நீங்கள் போட்டிங்களா? உங்களுக்கு என்ன வருது? இருடா ஒரே நிமிஷம். சரி. ப்ரோ இப்போ அதோட செல்லிங் பிரைஸும் காஸ்ட் பிரைஸும் ஒண்ணா? 100 ரூபாய்க்கு தான் விக்கிறாரா? இல்ல ப்ரோ, 100 ரூபாய்க்கு விற்கல. 100 ரூபாய் கம்மியா விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் பை சரி நான் இருங்க நான் போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் சிவா ப்ரோ நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் மைக்கா இது பண்ணிடுங்க, வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் போட்டால் அதோட சந்தோஷம் வேறு மாதிரி கிடைக்கும். ஆன்சர் வந்து 300 கிடையாது ப்ரோ. சரி நான் போடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் 20% ப்ராஃபிட் சொல்லிட்டாங்களா? இல்லை ப்ரோ, ஏன் உங்களுக்கு இப்படி வருது? இருங்க இருங்க. சரி நான் போடுறேன். எஸ்பி பை சிபி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் தானே ஆக்சுவலி இது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் பார்த்தோம், எஸ்பி பை சிபியில் பார்த்தோம்னா 1.2. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கேஸ், இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் கேஸ் போகும். செகண்ட் கேஸில் போத் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் 100 ருபீஸ் லெஸ் ஈச் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸும் வந்துட்டு லெஸ் பண்ணுறாங்க 100, காஸ்ட் ப்ரைஸும் வந்துட்டு 100 லெஸ் பண்ணுறாங்க. அப்படி லெஸ் பண்ணாங்கன்னா அப்போ ப்ராஃபிட் வந்துட்டு 4% பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது 4% ஜாஸ்தியாக இருக்கும் 20%ஓட. அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும்? 1.24 அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் வந்துட்டு இதுலேருந்து நம்ம வந்துட்டு எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு சிபி அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். இதை வந்துட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிபி கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ நான் அப்படியே ஆப்போசிட்டா போட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் -100 போட்டு இதுக்கு வந்து எஸ்பி பை சிபி வேற, போட்டேன். செகண்ட் ஈக்குவேஷன் வேறன்னு சொன்னா இல்ல ப்ரோ, இங்க அது இல்ல, அது சொல்லல. ஐ ஃபர்ஸ்ட் இதுல எஸ்பி -100 சிபி -100 1.2 போட்டு அதுதான் சொல்றேன். செகண்ட் இதுல அவ்வளவுதான். இதுதான் செகண்ட்ல தான் வந்து would have been if the இங்க புரியுதா? if the cost price then it would have been அப்படின்னா இங்க பண்ணாதான் then it would have been இது. ஓகே.
இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிபி ஈக்குவல் டு போவா சரி. இப்போ வந்துட்டு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, இங்கே வெறும் காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும். 1.2 சிபி மைனஸ் 100 பை சிபி மைனஸ் 100 ஈக்குவல் டு இருக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் வேரியபிள் விச் இஸ் சம் ஆன்சர் வரும், இட்ஸ் நாட் 300. அண்ட் இப்போ இப்போ இன்கேஸ் வந்துட்டு எஸ்பி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் போட்டு இதுக்கப்புறம் சிபி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே போட்டு இங்கே போட தேவையில்ல. லைக் டேரெக்டாக வந்துட்டு சிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி பை 1.2 போட்டு இங்கே வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்பியில் கொண்டு வந்துட்டு டேரெக்டாக ஒன் ஸ்டெப்பில் போட்டுடலாம். சும்மா ஒரு டிப் மாதிரி கொடுக்குறேன். ஆன்சர் கொண்டு வந்தீங்களா ப்ரோ? மனோஜ் ப்ரோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? போட்டுருக்கீங்களா? சிவா ப்ரோ ஆன்சர் வந்துச்சா? சிவா ப்ரோ இல்லை ப்ரோ 600 இல்லை 600 தான். இல்லை நான் போட்டது 600 வந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே உனக்கு வந்துச்சா சிஸ்டியா? ஓகே மனோஜ் ப்ரோ நீங்கள் போட்டிங்களா வந்துச்சா? ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் bro. ஓகே ப்ரோ. இதை வந்துட்டு வீடியோவாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போட்டுட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வருது ப்ரோ. 24/0.04 600 வருது ப்ரோ. வந்துச்சா ப்ரோ? ஓகே ப்ரோ, அவ்வளோதான். ஓகே இதோட முடிச்சு போனீங்க கிளாஸை. இதுக்கப்புறமா அடுத்ததாக என்ன எப்போ நடத்த சொல்கிறேனோ அப்போ டிஸ்கவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம், மீண்டும் சந்திப்போம். பை பை. பாய் ப்ரோ.